வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 26வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 9ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன் கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். ஆமாங்க, வியாழக்கிழமை என்றாலே அந்த தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் குருவாக இருக்கிறது. அந்த குருவுடைய அதி தேவதை தட்சிணாமூர்த்தி தெய்வம். அதனால் நாம் அனைவரும் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து இன்றைய தினத்தை சிறப்பாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம், இன்று 2 நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும். ஆமாம் அன்பர்களே, இன்று காலை 11:55 வரை சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரமும் அதற்கு அடுத்து சந்திரனின் ரோகிணி நட்சத்திரமும் இன்றைய தினம் நடைமுறையில் இருந்து நம் அனைவரையும் இயக்குகிறது. அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் காலை 11:55 வரை சந்திரன் பயணம் செய்து அதற்கு பிறகு நட்சத்திர மாற்றமடைந்து தனது சுயசாரத்தில் பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பிரதமை திதி காலை 7:43 வரையும் அதற்கு அடுத்து துவிதிய திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும். யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும். குளிகை 9 முதல் 10:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசியாக அமைந்திருக்கிறது. காலச்சக்கரத்திற்கு 7ஆம் ராசியான காற்று ராசியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சொந்த வீடான துலாம் ராசி சந்திராஷ்டம ராசியாகவும் சந்திராஷ்டம நட்சத்திரம் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் ரிஷப ராசியில் காலச்சக்கரத்திற்கு 2ஆம் ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி, சுக்கிரன் அதிபதியாக உள்ள ராசி பூமி ராசி. பூமி ராசி என்றாலே அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இந்த ராசிகள் பிறந்தவர்கள். தாயை போல தாங்கக்கூடியவர்கள். தாய் நாடு என்று சொல்கிறோம், தாய் பூமி என சொல்கிறோம். அதுபோல ரிஷப ராசியில் பூமி ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவருமே தாய்மை குணம் அதிகமாக கொண்ட அன்பர்களாக இருப்பார்கள். அந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 11:55 வரையும் அதற்கு பிறகு தனது சுயசாரமான ரோகிணியில் சந்திரன் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்குகிறார். இந்த இயக்கம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள் அன்பர்களே. மேஷம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குடும்பஸ்தானம் என்றும் சொல்லுவோம். குடும்பஸ்தானத்தில் தாயின் காரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் தந்தை காரகரான சூரியன் அமர்ந்து உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். அதனால் தனஸ்தானம் என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் தாயும் தனது வீட்டில் தந்தையும் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் என்பது நல்ல நாளாக சிறந்த நாளாக மேசராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் என்பது மிகவும் சிறப்பான பயணங்களாக இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மேன்மையை தரக்கூடிய நாளாக இந்த தினம் அமைகிறது. பொதுவாக சொல்லும் பொழுது 2வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தும் தடைகளும் தடங்களாகவும் இருந்து வந்திருக்கும். இந்த நிலை என்பது தற்போது மாற இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை தடங்கல்களாக இருந்து வந்த சுப காரியங்கள் அனைத்தும் அது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு மனநிறை தரக்கூடியதாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மங்களகரமான நாளாகவும் அமைத்து தருகிறார் சந்திரன். ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நல்ல நாளாக அமைகிறது. அதன் காரணம் உங்கள் வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் மதியம் வரையும் அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் தனது சுயசாரத்தில் பயணம் செய்து உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறார். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து வைக்க இருக்கிறார். இதனால் இன்றைய தினம் என்பது உங்களுக்கு நல்ல நாள்.
தொழில் வியாபாரம் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய புதிய வகையான முயற்சிகளுக்கு ஆதரவும் சமுதாயத்தில் நல்ல பொருளாதார அனுகூலங்களும் கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, உங்களது இன்றைய தினத்தின் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த கவலை அனைத்தும் துடைத்து எறியப்பட்டு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபராசி. பொதுவாக ரிஷபராசியில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கும். அந்த வகையில் சந்திரன் இன்றைய தினம் ரிஷபராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது கையிருப்பு காசை கொண்டு ஏதாவது ஒரு வகையில் முதலீடுகள் செய்யக்கூடிய வகையில், குறிப்பாக தங்க நகைகளோ அல்லது இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது போன்ற ஏதாவது ஒரு வகையில் முதலீடுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. தொழில் ரீதியாக நன்மையில் தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. ஆமாம் நண்பர்களே, 10ஆம் இடத்தில் மீனம் ராசியில் புதன் அமர்ந்து இயலிசை, நாடகம் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கலைஞர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வர இருக்கிறது. அதே போல் இசைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி செயல்படுவார். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். 11ஆம் இடம் என்பதே சிறப்பான வீடு. இந்த இடத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது மிகவும் சிறந்த நாளாக இன்றைய தினத்தை உங்களுக்கு அமைத்து தரும். ஆமாம் நண்பர்களே, லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு அதன் மூலம் லாபங்களை கொடுக்கக்கூடிய, நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சிறப்பான செயல்பாடுகளை தர இருக்கிறார். வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான இன்றைய தினத்தின் நற்பலன்கள் உங்களை தேடி உயர் பதவிகள் ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். நண்பர்கள் மற்றும் மாமனார், மாமியார் இவர்கள் உடனான உறவுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய வகையில் நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் செல்லக்கூடிய பயணம் சந்திரன் உங்களுக்கு இந்த தினத்தை தொழில் ரீதியாக நற்பலன் கொடுத்து நல்ல நாளாக அமைத்து கடந்து செல்வார். ஆமாம் நண்பர்களே, சந்திரன் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை அமைத்து தர இருக்கிறார். 9ஆம் இடமாகிய மேச ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் அமர்ந்து உயர்கல்விக்கு சிறப்பை தர இருக்கிறார். சந்திரன் 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ரீதியான சிறப்புகளை தர இருக்கிறார். இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது உயர்கல்வி வகையில் தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் வென்று வரக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைத்து தருகிறார்கள் சூரியனும் சந்திரனும். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் 9ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்க இருக்கிறது. சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கின்ற இன்றைய தினம் என்பது எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். உயர்கல்வியை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் சிறப்பான வேலை அமைந்து அதன் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் சிறப்பான நற்பலன்கள் செய்ய இருக்கிறார். மீனம் ராசியில் சமசப்தஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், திருமண தடைகளை நீக்க இருக்கிறார்கள். மன வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்கள் இருவரும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பிற்கு சிறப்பான செயல்பாடுகளை செய்ய இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ஆகில் சனம் என சொல்லக்கூடிய அஷ்டமராசி என சொல்லக்கூடிய ரிஷபராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பம் துயரங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே பொதுவான ராசி பலன்கள். அதாவது கோச்சார ரீதியாக சந்திரன் மற்ற கிரகங்கள் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள்.
இந்த பொதுவான ராசி பலன்களை நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்ய போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். 8ஆம் இடமாகிய ரிஷபராசியில் கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களையுமே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய வலிமையின் காரணமாக ரிஷபராசியினுடைய பலன்களை தடுக்கக்கூடிய சிறப்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி மேச ராசியில் அமர்ந்து ரிஷபராசியில் சந்திரன் தரக்கூடிய ரிஷபராசியிலிருந்து உங்களுக்கு சந்திரன் தரக்கூடிய அனைத்து வகையான கெடு பலன்களையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை பெற்ற கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக சிறந்த நாளாக நீங்கள் கடந்து செல்வதற்கு பெரிய உதவியாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். ரிஷபராசி என்பது உங்களுக்கு நேர் எதிர்க்கக்கூடிய வீடு, சுக்கிரனின் வீடு. அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது கணவன் மனைவியிடையே அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகள் அனைத்தையுமே ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடக்கூடிய நேசமான நாளாக காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறார் சந்திரன் உங்களுக்கு. சந்திரன் கலஸ்திரஸ்தானத்திலும் உங்கள் வீட்டின் அதிபதி அன்பு பாசம் காதல் தரக்கூடிய மீனம் ராசியில் செய்கின்ற பயணம் என்பது 2 கிரகங்களும் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்பங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார்கள். அந்த வகையில் வேலைப்பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிடம் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையக்கூடிய வகையில் சிறப்பான செயல்பாடு இருக்கும். உத்தியோக ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து மனக்கவலைகளும் தீர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பணியில் சிறப்பாக பணிகள் நிம்மதியாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய அமைப்பை சந்திரனும் செவ்வாயும் தந்து இன்றைய தினம் நல்ல நாளாக கடந்து செல்ல வைக்கிறார்கள். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷபராசி. ஆமாம் அன்பர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவனுக்கு 6ஆம் இடம் என்பது சிறப்பான நற்பலன்கள் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே ரிஷபராசியில் இருந்து வெற்றிக்கான அனைத்து உபகரணங்களும் கொண்டு வந்து தரப்படுகிறது. வெற்றி என்பது எல்லா வகையிலும் கிடைக்கும். A to Z என சொல்லலாம். அதாவது உதாரணமாக நாம் செல்லக்கூடிய ஒரு பயணம் என்பது வண்டியிலோ பஸ்ஸிலோ ரயிலிலோ விமானமோ கப்பலிலோ ஏதோ ஒரு வகையில் நாம் செல்லக்கூடிய பயணம் என்பது நமக்கு துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் சாதாரணமாக இருந்தாலே அது வெற்றியாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதில் வெற்றி வந்து அடையும் என்பது இந்த தினத்துடைய செயல்பாடாக இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ரிஷபராசி என்பது புத்திஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் தெளிவாக சிறப்பாக சிந்தனை செய்து நல்ல செயல்கள் செய்ய வேண்டுமென்றால் அவனுக்கு புத்தி என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்தி தெளிவாகவும் சிறப்பாகவும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை பிளான் பண்ணி சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறது. அன்பர்களே, 5ஆம் இடத்தில் இருந்து தான் அன்பு பாசம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நல்ல குணங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய நல்ல பண்புகள் அனைத்தும் கிடைக்கிறது. அந்த வகையில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் அன்பு பாசம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நல்ல குணங்கள் அனைவரிடமும் அன்பாகவும் நேசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய உயர்வான குணங்களையும் கொடுக்கிறது. அகம் சார்ந்து தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருமானத்தை கொடுக்க இருக்கிறது. தனது சுய சிந்தனையின் மூலமாக தனது சுய திறமையின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்து வாழ்ந்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாளாக கடந்து செல்ல இருக்கிறது. உங்களை கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. உங்களுக்கு தாய் வீடு. இந்த உலகத்தில் அம்மா என்று அழைக்காத உயிர் எதுவுமே இல்லை. உங்களுடைய தாயினுடைய குணங்கள் அனைத்துமே ரிஷபராசியில் இருந்து தான் கிடைக்கிறது. அந்த வகையில் ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு இளம் மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படித்து வரக்கூடிய கல்வியில் ஞாபக சக்தியை சிறப்பாக தர இருக்கிறது. ஆர்வத்தை நிறைவாக தர இருக்கிறது. இன்றைய தினம் 4ஆம் இடம் என்பது அது சார்ந்த தொழில்துறை என்பது மெக்கானிக்கல் சிவில் என சொல்லலாம்.
அந்த வகையில் மெக்கானிக்கல் சிவில் படித்து வேலை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலை அமையக்கூடிய நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தருகிறார் இன்றைய தினம் சந்திரன். மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது சகோதர ஸ்தானத்தை குறிக்கிறது. இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது 3வது வீடு, மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடியது 11வது வீடு. இன்றைய தினம் 3ஆம் இடமாகிய ரிஷப ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது இளைய சகோதரத்தின் வழியில் நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது உங்கள் உடன் பிறந்த இளைய சகோதரர், இளைய சகோதரிகள் இவர்கள் வகையில் அன்பு, பாசம், பொருளாதார மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குருவும் சந்திரனும் இணைந்து ரிஷபராசியில் பயணம் செய்து உங்களை இயக்குகிறார்கள். சந்திரனும் குருவும் இணைந்து இருப்பதை சந்திர மங்கள யோகம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் அமைய இருக்கிறது. குறிப்பாக தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தும் விலக இருக்கிறது. வியாபாரம் சரியில்லாமல், வாடிக்கையாளர்கள் அதிக வருகை இல்லாமல், வேலையாட்களின் ஒத்துழைப்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்துமே விலக இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் காரணமாக நல்ல லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கப் போகிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.